எடுக்க குறையாதது என பொருட்படும். பிரான் பிச்சாடனாக காசிக்கு சென்று இந்த நாளில் தங்கம் நாங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி இந்த அட்சய திருத்திகையானது காணும். மாதம் வரும் வளர்பிறையும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் ஒரு நன்னாளாக இந்த அட்சய திருத்திகை நாள் காணப்படுகின்றது. வணக்கம் நண்பர்களே, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் அட்சய திருத்திகை. இந்த அட்சய திருத்திகை நாளானது சைவ சமய மக்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு நன்னாளாக இந்த நாள் காணப்படுகின்றது. இந்த நாளில் பல்வேறுபட்ட சிறப்புகள் நடைபெற்றுள்ளது. பாஞ்சாலி ஆதவனிடம் தவம் இருந்து அட்சய பாத்திரத்தை பெற்ற நாளாகவும், அட்சய பாத்திரம் என்றால் எடுக்க எடுக்க குறையாதது என பொருட்படும். ஆகவே நாங்கள் இந்த நன்னாளில் இறைவனிடம் எதை கேட்கிறோமோ அது கிடைக்கும் என இந்த அட்சய திருத்திகை நன்னாள் காணப்படுகின்றது அந்த நாளாக. அதுபோல இன்றைய நாளில் பல்வேறுபட்ட சிறப்புகள் நடைபெற்றுள்ளன. முதலாவது என்னவென்றால், பகிரதன் தவம் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளாகவும், குசேலன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அருள் பெற்ற நாளாகவும், பிரான் பிச்சாடனாக காசிக்கு சென்று அன்னபூரணியிடம் படி நிரப்பிய நன்னாளாகவும், ஆதிசங்கரர் கானக சாஸ்திர சோஸ்திரத்தை பாடிய நன்னாளாகவும் இந்த நாள் காணப்படுகின்றது. இது போல பல சிறப்புகள் நடைபெற்ற இந்த நாளாகவும் இந்த நாள் காணப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த திருநாளை தங்கம் வாங்கும் திருநாள் என்றும் சிலர் அழைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த நாளில் தங்கம் நாங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. இந்த நாள்ல தங்கம் வாங்கலாம். என்ன செய்யணும்னா, முதலே நாங்கள் அந்த தங்கத்திற்கான பணத்தை செலுத்தி அந்த தங்கத்தை நாங்கள் எங்களுக்குரிய தங்கம்னு சொல்லி நாங்கள் அதை புக் பண்ணி வைத்து அந்த அக்ஷய திருத்திகை நன்னாள்ல அந்த தங்கத்தை நாங்கள் கையில வாங்கலாம். அது மிக மிக சிறப்பான விடயம். அதனால எல்லா மக்களும் அட்சய திருத்திகை அந்த நல்ல நாள்ல போய் உங்களோட பணத்தை கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டாம். முதல் நாளே பணத்தை கொடுத்து செலுத்தி உங்களுக்கான அந்த தங்கத்தை முற்பதிவு செய்து வைத்திருந்து அந்த நாள்ல நீங்கள் அந்த தங்கத்தை போய் கடையில போய் நேர நீங்கள் வாங்கி கொண்டு வரலாம். அது அப்படி வாங்குறதுல ஒரு இடையூறும் இல்லை. அப்படி வாங்குறது இந்த நாள்ல மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு 2026 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி இந்த அட்சய திருத்திகையானது காணப்படுகின்றது. சித்திரை மாதம் வரும் வளர்பிறையும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் ஒரு நன்னாளாக இந்த அட்சய திருத்திகை நாள் காணப்படுகின்றது. அட்சய திருத்திகை நன்னாள்ல 8:30 10:30 மணிக்குள்ள நாங்கள் இறைவனை வழிபட்டு வெள்ளை நிற பூக்களால் அலங்கரித்து வழிபட்டு பால் பாயாசம் அல்லது அவள் பாயாசத்தை செய்து வழிபடுறது மிக சிறப்பாகும். இந்த நாளில நாங்க வாங்க கூடாத பொருட்களை பற்றி பார்ப்போம். வாங்கக்கூடாத பொருட்கள் என்றால் கத்தி, அதோட கத்திரிக்கோள் மற்றும் அந்த கத்திரிக்கோள் எல்லாம் கூறாலான பொருட்களை இந்த நாள்ல வாங்கக்கூடாது. அதோட கருப்பு நிற உடையும் இந்த நாள்ல வாங்கக்கூடாது. எதிர்மறையான எண்ணங்களை தூண்ட செய்யும். அதனால நாங்கள் இந்த நாள்ல இவ்வளவு பொருட்களை நாங்கள் வாங்குவதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளலாம். வாங்கக்கூடியதெண்டா என்னென்ன வெள்ளை நிற உடைகள் வாங்கலாம் மற்றும் வெள்ளை உப்பு வாங்கலாம். அடுத்து வெள்ளை பச்சை அரிசி வாங்கலாம். அதோட வெள்ளை நிற பூக்களால இறைவனை அலங்கரித்து வழிபாடுகளை நாங்க மேற்கொள்ளலாம். அதோட இந்த நாள்ல முன்பதிவுல நான் குறிப்பிட்டது, இந்த செம்பு வாங்கி அந்த செம்பை மஞ்சள் துணியால சுத்தி அதுக்குள்ள முதல் உங்களோட மாத வருமானத்துல ஒரு சொற்ப பணத்தை நாங்கள் அதை வைத்து அந்த மஞ்சள் துணியால சுத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு முறையோட நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுபோல அதுக்கு அடுத்த முறையா நீங்க இப்ப புதுசா நீங்கள் அதை அப்படி செய்ய விரும்புறீங்கள் என்றாலும் இந்த அட்சய திருத்திகை நன்னாள்ல நீங்க இறைவனை வழிபட்டு அதோட உங்களோட இந்த மாத வருமானத்தை ஒரு சொற்ப பணத்தை ஒரு செம்பு ஒன்று எடுத்து அந்த செம்புல அந்த பணத்தை வைத்து மஞ்சள் துணியால சுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வருகின்ற வருமானத்துல இருந்து ஒரு சிறிய தொகையை அந்த செம்புக்குள்ள வைத்து வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா வார மாதங்கள்ல உங்களுக்கு வார வருமானம் பெருகும். இது போல ஆன்மீக தகவலுடன் உங்களுடன் நான் இணைந்திருக்கின்றேன்.
எல்லோருக்கும் அட்சய தீர்த்திகை நன்னாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.